கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அந்த வழக்கில் தீர்ப்பும் வந்திருக்கிறது. அந்த வழக்கை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசப் போகிறோம். இந்து பத்திரிகையில் இது ஒரு கட்டுரையாக வந்திருக்கிறது. தலைப்புச் செய்தி என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரமோட்டட் 7 IAS ஆஃபீசர்ஸ் வித்தவுட் சென்டர்ஸ் அப்ரூவல். யூனியன் மினிஸ்ட்ரி டெல்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட். கடந்த ஆட்சியில் அதோடைய கடைசி சில மாதங்களில் ஒரு 7 IAS அதிகாரிகளுடைய ப்ரமோஷன்னா அவர்களுடைய கேடர். அவங்க வந்து இப்போ பிரின்சிபல் செக்ரட்டரின்னு இருக்காங்கன்னா, பிரின்சிபல் செக்ரட்டரிங்கிறதுலேருந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அல்லது சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு அவங்களுடைய ரேங்கை ஏற்றுறாங்க. இது வந்து இதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அப்புறமா போவோம். ஒரு 7 அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் என்று ஒரு ஜிஓ ஒன்று அவங்க பாஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இதை அனுமதி பெற வேண்டி மத்திய அரசுக்கு அனுப்புகிறாங்க. மத்திய அரசுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மத்திய அரசின் டிபார்ட்மெண்ட்லேருந்து பதில் எதுவும் இதுவரை வரவில்லை. இங்கே டிசம்பரில் ஜிஓ போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி டிசம்பர்லேயோ அல்லது ஜனவரி ஆரம்பத்துலேயோ கடிதம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 மாதமாக அதுக்குள்ளே தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இதை எதிர்த்து ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறது. ஒரு பொதுநல வழக்காக, PIL, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இந்த மாதிரி இந்த 7 பேரை அனுமதி பெறாமல், மத்திய அரசின் அனுமதி பெறாமல் நீங்கள் வந்து இப்படி ஒரு மாற்றம் ஒன்று அவர்களுடைய கேடரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, இது வந்து தவறானது, இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும், பழைய நிலைக்கே கொண்டு போகப்பட வேண்டும் என்று யாரோ ஒருவர், வேறு எந்த IAS அதிகாரியும் இல்லை, யாரோ ஒருவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கில் ஆர்கியூமெண்ட்லாம் நடக்குது. இறுதியில் அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதியும் இருக்கக்கூடிய அமர்வு வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, அதை டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வித்தவுட் கோயிங் இன்டு த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்னு. ஏதாவது இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கா இல்லையா, சரியா தவறா அப்படிங்கிறதே நாங்கள் பார்க்க போகிறதில்ல. குறிப்பிட்ட இந்த நபர் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்ய முடியாது, அவர் இதனால் பாதிக்கப்படக்கூடியவரே அல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். இது வந்து விரிவாக எங்களுடைய தீர்ப்பை எழுத்து மூலம் விரிவாக கொடுக்க போகிறோம். இப்பொழுதைக்கு வாய் வார்த்தையாக சொல்லிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து செய்தி. இதோடைய டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கலாம். இந்த செய்தி அறிக்கையின்படியே அதே ஆர்டரில் போகிறேன்னா, முன்ன பின்ன இந்த வழக்கு வந்ததும் நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ நான் கவனிக்கல. இந்த தீர்ப்பு வந்து இந்த ஆர்டிக்கல் வரும்பொழுது தான் இதை பற்றி மேற்கொண்டு என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு போய் பார்த்தப்போ தான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிது. ஸோ முதல்ல வந்து இந்த வழக்கு நடக்கும் பொழுது பெஞ்சில் யார் இருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தர்மாதிகாரி, அவரும் ஜஸ்டிஸ் அருள்முருகன், ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர். அவர்கள் இருவரும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்வில் அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா, உங்களுடைய அப்ரூவல் இல்லாமலேயே இந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பேச்சு வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து அவங்க 2 கேள்வி கேட்குறாங்க. முதல்ல வந்து இந்த பொதுநல வழக்கை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதாங்கிறத பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதுக்கு அவர் சொல்கிறார், சம்மந்தப்பட்ட நபர் அந்த வழக்கை தொடுத்தவர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒருவர், சென்னையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். ஸோ இந்த அமர்வு நீதிபதிகள் கேட்குறாங்க, என்ன காரணத்துக்காக இவருடைய இந்த PIL எடுத்துக்கணும்? ஏன்னா இவர் வந்து எந்த விதத்துலையும் கவர்மெண்ட் சர்வீஸோட ரிலேட் ஆகிறவரே இல்லை, இவர் கவர்மெண்ட் அலுவலரும் கிடையாது. அப்போ உன்னை எதுக்காக எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது இவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, பெட்டிஷனர்ஸ் கவுன்சில் திரு பாலகிருஷ்ணனுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, இது வந்து பொதுவாக நீங்க சொல்றது நியாயம்தாங்க, ஆனால் எக்ஸப்ஷனல் கேசஸ் இது அப்படிப்பட்ட ஒன்று தான். இந்த எக்ஸப்ஷனல் கேஸில் வந்து நாங்கள் இந்த மாதிரியாக இதை கொண்டு வர வேண்டியதாக போயிடுச்சு, வேற யாரும் இதை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரல, அதனால் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த மாநில அரசு, அதாவது அவர் சொல்கிறது, குறிப்பிட்டு சொல்கிறது திமுக தலைமையிலான மாநில அரசு, அந்த பொதுவான வரைமுறைகள் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறதே கிடையாது. சட்டங்கள் இருக்குது, விதிகள் இருக்குது, அதை பற்றி எந்த கவலையும் படாமல் தன்னிஷ்டத்துக்கு தன்னுடைய கேடரில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாடு கேடரில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகளுக்கு அது மாட்டுக்கு தன்னிச்சையாக நடந்து கொள்கிறது. சென்டரோட ஒரு கன்சல்டேஷனுமே கிடையாது. அவங்கள வந்து ஹையர் கேடராக ப்ரமோட் பண்ணுறாங்க, ஹையர் பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பானது, அனுமதி பெறாமல் செய்வது சட்டத்துக்கு புறம்பானது. ஒரு மோஸ்ட் லைக்லி இதோ இந்த ஆர்டிக்கிளில் இல்லை,
ஐஏஎஸ் பே ரூல்ஸ் 2016ன்னு ஒரு சில விதிகள் இருக்கு. ஐஏஎஸ் கேடர் ரூல்ஸ் 1954 அப்படின்னு சில விதிகள் இருக்கு. இந்த விதிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசோடு அவர்களுக்கு எழுதி கேட்டு அவர்களுடைய ஒப்புதலையும் பெற வேண்டும் என்று சொல்கிறது. இவங்க அதெல்லாம் செய்யறதே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை போட்ட வழக்கறிஞருடைய வாதம். இவர்கிட்ட கேட்குறாங்க, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட கடிதம் எழுதி கேட்டது, இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், இதற்கு ஒப்புதல் தாருங்கள்னு. ஆனால் எங்கள் தரப்புலேருந்து இன்னும் ஒப்புதல் தரப்படலை. அதற்குள்ளே அவர்கள் இதை செயல்படுத்தி விட்டார்கள். நீங்கள் பிஏஎல்ல என்ன வேணாலும் முடிவு வரட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ எப்படி வேணாலும் வரட்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ, சட்டத்தின்படி என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கு தகுந்தபடி நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு அவர் தனியாக சொல்லிட்டார். இதில் இறுதியாக இதை பற்றி இவர் நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் அவர் தன்னுடைய தரப்பிலிருந்து பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும், முன்னாடி இருந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கோட் பண்ணி அவர் தன்னுடைய சப்மிஷனை கொடுத்ததுக்கு பிறகு சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பிஏல நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் நாங்கள் அதோடைய மெரிட்ஸ்குள்ளே போகலை. இது மெயின்டைனபிளா அப்படிங்கிறதுக்குள்ளே போகலை. இவர் இந்த வழக்கை கொண்டு வந்தவருக்கு இதில் எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த பிஏல டிஸ்மிஸ் பண்ணுறோம். மெரிட் படி அது சரியாக இந்த வழக்கை கொண்டு வர வேண்டியவர்கள் கொண்டு வந்தாலோ, இல்லை அரசே ஏதாவது முடிவு இதில் எடுத்தாலோ அதுக்கு அது அக்செப்ட் பண்ணப்படலாம், அல்லது அது கோர்ட்டுக்கு வரலாம், அது எப்படி வேணாலும் போகலாம். இப்போ மத்திய அரசு சொல்லியிருக்க, நாங்கள் எப்படியும் இதில் ஆக்ஷன் எடுக்க போகிறோம், எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் இதை நடக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜிஓ என்ன, யாரெல்லாம் இது அப்கிரேட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எம்ஏ சித்திகி, ஆர் ஜெயா, பி செந்தில்குமார், சந்தியா வேணுகோபால் சர்மா, உதயச்சந்திரன், ஹிதேஷ்குமார் மக்வானா, சந்திரமோகன், இவங்க எல்லோரையும் சீஃப் செக்ரட்டரி கிரேடுக்கு இது ப்ரமோட் பண்ணுது. ஃப்ரம் ஜனவரி 1, 2026 இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு. இதில் இவங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அந்த சமயத்தில் இருந்தாங்க, எல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு சித்திக்கு சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடோடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்தார். ஜெயா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். செந்தில்குமார் ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார். சந்தியா வேணுகோபால் சர்மா சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். உதயச்சந்திரன் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். மக்வானா சென்ட்ரல் டெபுடேஷனில், இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கேடருக்குள்ளேயே இல்லை, அவர் தமிழ்நாடு கேடர் தான். அவர் சென்ட்ரல் டெபுடேஷனில் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக போயிருந்தார். மோகன் ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி. ஸோ இதுதான் இவங்களுடைய அப்பொழுதைய பதவியாக இருந்தது. இதில் சிலதெல்லாம் மாறி இருக்கு, கிளியராக மாறி இருக்கு. ஸோ இது அப்படியே ஒட்டுமொத்தமாக இவங்க அத்தனை பேரையும் சீஃப் செக்ரட்டரி கேடருக்கு இதை எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இதோடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னா, பல விதங்களில் இதில் இம்பேக்ட் இருக்குது. ஒன்று சேலரி இம்பேக்ட், ப்ரைமரிலி சேலரி இம்பேக்ட். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கிரேடில் இருக்கீங்களோ அதை வைத்து தான் உங்களுடைய சேலரி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, எனக்கு ஆஃப் ஹேண்ட் டேட்டா நான் எடுக்கல, இந்த ப்ரொமோஷனில் இடைப்பட்டதில் யாராவது விடுபட்டு இருக்கிறார்களா அப்படிங்கிறது. இப்போ அவங்க சேர்ந்த வருடத்திலிருந்து சீனியாரிட்டியில் அவர்கள் பதவி உயர்வு பெறுகிறார்கள். அப்போ இவர்கள் அனைவருக்கும் மேலே சீனியாரிட்டியில் அதிகமாக இருப்பவர்கள் யாராவது அவர்களுடைய கேடர் மேலே போயிருக்கா, போகாமல் விடுபட்டிருக்கா, அப்போ அவர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள். அவர் கேட்கலாம், எனக்கு கீழே எனக்கு அடுத்தபடியில் சீனியாரிட்டியில் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் சீஃப் செக்ரட்டரி கேடருக்கு கொண்டு போயிருக்கீங்க, நான் இன்னும் பிரின்சிபல் செக்ரட்டரியாகவே இருக்கேன், நான் இத்தனைக்கும் அவரை விட 1 வருஷம் அல்லது 2 வருஷம் சீனியர் என்று இருந்தால், நான் இப்போ எனக்கு தெரியல, அதெல்லாம் செக் பண்ணணும்னா இந்த கம்ப்ளீட் சீனியாரிட்டி லிஸ்ட்டை பார்த்தா தெரிய வரும். அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட யாரேனும் வழக்கு தொடுக்கலாம். இப்போ இந்த வழக்கின் தீர்ப்பு சொல்ல வருவது என்னன்னா, இந்த பாலகிருஷ்ணன்கிறவர் யாருப்பா, அவருக்கு இதனால் என்ன பாதிப்பு, அவரையும் இந்த வழக்கு கொண்டு வர்றாரு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, இருந்தால் நீங்கள் வழக்கு கொண்டு வந்தால் நாங்கள் இதோட மெரிட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ இது டைம் வேஸ்ட் தான். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத தெருவில் போகிறோம் வரவன்லாம் எல்லா வழக்கையும் போட முடியாது அப்படிங்கிறது தான். புதிய அரசோடைய என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த 7 பேரையும் சென்ற அரசு அதோடைய காலம் முடிவதற்குள்ளாகவே விரைவாக இந்த ப்ரமோஷனை செய்தார்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதில் மற்ற எல்லாரையும்
விட்டுட்டு ஒரே ஒருவரை முக்கியமாக குறிப்பிடணும், உதயச்சந்திரன். அவர் சென்ற ஆட்சிக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் முதல் அப்பாயின்மெண்ட் வந்து அவர் சீஃப் மினிஸ்டருடைய செக்ரட்டரி, ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியாக அவர் வந்தார். ஒரு கட்டத்தில் வந்து பலரும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் தான் ஆட்சியையே வழிநடத்தி செல்கிறார் என்பது போலத்தான் பல்வேறு பேரும் பேசிக்கொண்டார்கள். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவரே தான் அந்த இடத்துல இருப்பது வந்து சரியல்லன்னு நினைத்துட்டு ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக அவர் தன்னை நகர்த்தி கொள்கிறார். அவர் தன்னை நகர்த்தி கொள்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நகர்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறத விட. இறுதி வரைக்கும் மிகுந்த செல்வாக்கோடு இந்த சென்ற அரசில் இருந்தவர். அதனால தான் புதிய அரசு வந்த உடனேயே அவரை வந்து கொஞ்சம் கீழே இறக்கினாங்க, வேற இடத்துக்கு நகர்த்தினாங்க. முக்கியமான எந்த துறையும் அவருக்கு கொடுக்கப்படலை. அப்போ அவர் ஆட்சி மாறுவதற்குள்ளாக ஆட்சி மாறும் என்று எதிர்பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தால் கூட நமக்கு அந்த சீஃப் செக்ரட்டரி வந்துடணும் என்று அவர் கேட்டாரா, அவருக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். அது பப்ளிக் விஷயத்தில் இந்த மாதிரியான ஒரு கேள்வி வருவது நியாயம்தான். ஆனால் இதை பற்றிய முழுமையான தகவல்கள் வந்து அரசுக்குள் இருக்கக்கூடியவர்கள் தான் சொல்லணும். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் இந்த பர்டிகுலர் ஜியோவை ஏற்றுக்கொள்கிறாரா, அதை மாற்றப் போகிறார்களா, இல்லை அதை வந்து ரெசெண்ட் பண்ண போகிறாங்களா, பொதுவாக அந்த மாதிரிலாம் செய்வாங்களா, இது எல்லாமே வந்து நமக்கு தெரியாத கேள்விகள். இதுக்கெல்லாம் விடை தெரியாது நமக்கு. ஸோ இது பார்க்கணும் இனிமேல் தான் இதில் என்ன நடக்க போகிறது என்று. இப்பொழுதுக்கே அந்த பிஏஎல் வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. இதை மேல்முறையீடெல்லாம் இதில் செய்யறதுக்கு முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த கோர்ட்டுடைய இந்த நீதிபதிகளுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் வந்து சம்பந்தமே இல்லாதவர்கள் பொதுநல வழக்கெல்லாம் போடக்கூடாது. அதுக்கு வந்து உண்மையிலேயே கோர்ட் வந்து அதை கடுமையாக அதை வந்து தடுத்து நிறுத்தணும். இன்ஃபேக்ட் ஃபைனல்லாம் போடணும். உனக்கு இந்த கேஸ் அது இன்ஃபேக்ட் அதை ரெஜிஸ்ட்ரியிலேயே அதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ பார்க்கலாம் இதில் அடுத்தடுத்து என்ன நிலைப்பாடுகள்னு. ஆனால் மத்திய அரசு ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்கள் வந்து இதை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வேண்டிய ஆக்ஷனை நாங்கள் எப்படியும் எடுப்போம், எங்களுக்கும் இந்த பிஏஎல்ல என்ன வேணாலும் வரட்டும், அது எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த தகவல் வரும்பொழுது அதை பற்றி நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.